ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இருந்து பாணி. நம்ம வந்து இந்த செல்ஃப் ஏலியனேஷன், தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். முன் 2 பதிவுகள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்க. அதாவது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசில் ஏதாவது ஒரு வகையான உணர்வு ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கிறதுக்குள்ளே நாம் ஆட்கொள்ளப்பட்டிருப்போம். அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் அப்படியே நம்மை வந்து ஒரு சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்மள வந்து நம்ம இருப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொண்ட ஒரு காரணத்தினால, நம்மள நாமளே தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். 1. இன்னொன்னு, நம்மளுடைய உணர்வுகள வந்து நாம மதிக்க மாட்டோம். பிறரிடம் பகிர மாட்டோம். பிறருடைய உணர்வுகளையும் நாம மதிக்க மாட்டோம். இந்த மாரி பல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆயுசு பூரா தான் ஏன் பொறந்தோம்? எதுக்கு இருக்கோம்? என்ன வேலை செய்றோம்? ஒண்ணும் ஒரு அர்த்தமே இல்லடா. இது ஒரு மாட்டு ஜென்மமாட்டம் நான் பொறந்திருக்கேன்டாங்கிற மாரி ஒரு நெனச்சுக்கிட்டே தன்னுடைய ஆயுட்காலத்தை கழிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். பத்தி ரொம்ப டீட்டெயில்டா போன 2 பதிவுல பார்த்துருக்கோம். ஒருவேளை இப்படிப்பட்ட உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இருக்கீங்க, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆளாக நீங்க இருக்கீங்கன்னா, அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு இன்னைக்கு உண்டான பதிவு அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்படி பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. நம்மளுடைய மத்த 2 சேனல் நித்தில இந்த மணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன், அந்த 2 சேனலும் வந்து இருக்கு. அதையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலையும் வீடியோஸையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்ரைட், விளம்பரப்படுத்தியாச்சு. ஆம். ஸோ யா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மெயில் வந்ததா, டக்குன்னு அதை பார்க்க போயிட்டேன். ஓகே, ஒரு பேனா ஒன்று ஆர்டர், ஒரு பேனா இல்லை பல பேனாக்கள் ஆர்டர் பண்ணேன், பென்சிலு அது இதுன்னு சொல்லி. அது வர்றதுக்காக மெயில் வந்து சந்தோஷமாக போச்சு. ஆர்டர் கன்ஃபர்ம்னு வந்து. ஓகே, முதல் விஷயமே இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயத்திற்கு நாம் மகிழ்ச்சி அடைவதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மெயில் வந்துருச்சு, பேனா கையில் வந்துட்டா அதில் எழுதி பார்க்குறேங்கிற அளவுக்கு நான் சந்தோஷத்துக்கு போயிட்டேன். சின்ன விஷயம் தான். என்னங்க ஒரு பேனா, இதில போய் என்ன இருக்கு? சின்ன வயசுலேருந்து என்ன பேனாவா நமக்கு தெரியும். அப்படி இல்ல. ஒரு புதுசா ஒரு பொருள் நம்மகிட்ட கிடைக்குது. அந்த புதுசா ஒரு பொருள் வந்து நம்ம கையில கொள்ளும் பொழுது, அது ஒரு மகிழ்ச்சி அடையும். குழந்தை வந்து அப்படி கையில வாங்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுங்களா? அதுபோல ஒரு சிறு பொருளானாலும், அந்த ஒரு மகிழ்ச்சி நம்ம வந்து கொண்டாடணும். அந்த மகிழ்ச்சி நம்ம கொண்டாடலன்னு வச்சுக்கங்க, இதுல என்ன போய் இருக்கு? நம்ம சன்னியாசி கிடையாதுங்க. நம்ம சாமியார் கிடையாது. எல்லாத்தையும் சமபாவம் பார்க்கக்கூடிய, அந்த சம நோக்குல பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாவம் நம்மகிட்ட இல்ல. அதனால நம்மள அப்படி ஏமாத்திக்கணும்னு ஒண்ணும் அவசியம்லாம் கிடையாது. அது போலியான ஒரு வாழ்க்கை. மச்சமுனி நாயனார் சொன்னார் இல்லையா? அது அது என்ன மூட ஞானம் அப்படின்னாரு பார்த்தீங்களா? அவருடைய தூல ஞானம் 10 அந்த விஷயத்துல சொன்னார் இல்லையா? மூட ஞானம் அப்படின்னாரு. அது அது போல தான் நம்ம. எல்லா உணர்வுகளும் இருக்கும். ஆனா, அத வெளிக்காட்டிக் கொள்ளாம, நம்மை நாமே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துல நாமே பொருத்திக் கொள்ளாம, நம்மள வந்து அப்படியே ஒரு இக்கட்ல வச்சுட்டே இருக்கிறதுங்கிறது அவ்வளோ தவறான ஒரு விஷயம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படலாங்க. என்னங்க இருக்கு? சட்டை போட்டு அப்படி கண்ணாடில பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், "நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குடா" அப்படின்ட்டு. ஒரு தலை சீவும்போது, "எவ்வளோ முடி இருந்தது, கொட்டி போச்சு. சரி பரவால்ல, இதுவும் அழகா தான்டா இருக்கு." என்னங்க குறை? யாருங்க சொல்லுவா? நம்மள நாமளே பாராட்டிக்காம யாருங்க பாராட்டுவா? உன் திறமைக்கு இந்த உலகமே அடிமைடா. எப்படி? ஏவனாத பாகவதர் சொன்ன மாதிரி தான். என் பாட்டிற்கு இந்த பாண்டிய நாடு அடிமைங்கிற மாரி, என்னுடைய அழகுங்க, திறமைக்கு இந்த உலகம் அடிமை. யாருங்க உங்கள வேண்டான்னு சொல்லப் போறா? யாராவது வேண்டான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், "நீயே என்னுடைய அடிமை, வாய மூடு" அப்படின்ட்டு ஜாலியா கேஷுவலா பேசிட்டு போலாமே! பண்ணலாமே! என்னங்க தப்பாயிற போது? மகிழ்ச்சி. சிறு சிறு நிகழ்வுகள் முதற்கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுதாங்க பூரணம். இறைங்கிற பூரணம் என்னங்க? சச்சித் ஆனந்தம். அது நித்தம் ஆனந்தமாக இருக்கக்கூடியது. நாம் அந்த ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா? அப்போ அது அது அத நம்ம உணரணும்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? அதில எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னா, இன்னைக்கு நம்ம காலையில கண்ணு முழிச்சோம் தெரியுமா? உசுரோடு இருக்கிறோம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஒரு 8 கால் எடுத்து வைக்க முடியுது பார்த்தீங்கள்ல, அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. நம்ம கையால நம்ம சோத்த திங்க முடியுதுல்ல, அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இதுக்கெல்லாம் இறைக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இதுபோல எல்லாத்திற்குமே மகிழ்ச்சி. எல்லாத்திற்குமே நன்றி. இத விட உங்கள வந்து இந்த மாரி ஒரு இக்கட்டான ஒரு மனோநிலையிலிருந்து வெளிய கொண்டு வரதுக்கு வேற பலம் வாய்ந்த ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. முதல்ல நீங்க மகிழ்ச்சி அடையணும். மகிழ்ச்சி அடையாம உங்கள போட்டு ஒரு இடத்துல பூட்டுனதுனால தானே முதல்ல உங்களுக்கு ஒரு இருட்டான, இக்கட்டான ஒரு மனோநிலை உங்களுக்கு வந்தது. அதனுடைய ஆப்போசிட் போயிருங்க. வேலை முடிஞ்சது. பதஞ்சலியர் தன்னுடைய யோக சூத்திரத்தில என்ன சொன்னார்? ஒரு உணர்வு வருதா? அந்த உணர்வு கெடுதல்னு உனக்கு தெரியுதா? அதனுடைய நேர் எதிரான எண்ணத்தை நீ வந்து உண்டு பண்ணிக்கோ. ஒருத்தன பார்த்த வெறுப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா?
அவனை பார்த்தாலே மகிழ்ச்சிங்கிற எண்ணத்தை ஊட்டிக்கோ. அவனை பார்த்தா உனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சி வரும். இதனால எனக்கு என்ன பயன்? உன்னுடைய உடல் நலமும், மனோநலமும் நல்லா இருக்கும். வேண்டாமா? நீ ஒண்ணும் காத்துலலாம் பறக்க வேண்டாம்ப்பா. 1000 வருஷம் வாழ வேண்டாம்ப்பா. அட வாழ்ற நாள் வரைக்கும் நிம்மதியா நம்மனால வாழ முடியுமா? நோய் நொடி இல்லாம? வேண்டாமா? இது யாராவது ஒருத்தவங்க வேண்டான்னு சொல்லுவீங்களா? அதற்காகவாது நம்ம உயர்நிலை எண்ணங்களுக்குள்ள ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட்டு டாஸ்க். இந்த மாரி இருக்கக்கூடிய இக்கட்டான விஷயத்துலேருந்து வெளிய வர்றதுக்கு. அடுத்தது, எதையா இருந்தாலும் எழுதுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதாசி என்னைக்காவது எழுதியிருக்கீங்களா? சும்மா சொல்றேன். நம்மளுடைய பழக்கத்தில இந்த மாரி இருந்ததே கிடையாது. நம்மள பெரியவங்க பழக்கப்படுத்தினதும் கிடையாது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு ஜர்னல் ஒரு 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 80 பக்கம் நோட் ஒண்ணு எடுத்துட்டு, ஒரு பேனாவ எடுத்துக்கங்க. சும்மா உங்களுக்கு நீங்களே ஒரு காதல் மடல் எழுதுங்களேன். இப்ப நீங்க ஆணா இருந்தீங்கன்னா, ஒரு பெண்ணா கருதி நீங்க எழுதுங்க. பெண்ணா இருந்தீங்கன்னா, ஒரு ஆணா கருதி எழுதுங்க. இல்ல 2 வேண்டாங்க. எனக்கு அது ஒரு மாரி இருக்குங்க. என்னங்க லூஸ்தனமா இருக்கு. சரி ஓகே. சாமிக்கு காதல் மடல் எழுதுங்க. சாமி உங்களுடைய வாழ்க்கை துணையா நெனச்சுட்டு காதல் மடல் எழுதுங்க. ஏங்க எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்க. பரவாயில்லைங்க. தப்பில்ல எழுதுங்க. என்ன ஆயிறப்போது? காசா பணமா? சாமி தானே. அதனால சாமிக்கு ஒரு காதல் மடல் எழுதுங்களேன். நல்லா இருக்கும்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இல்ல. இல்ல நான் திருக்குறள்ல சொன்ன மாரி, "தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யென பெய்யும் மழை." கணவனையே வந்து சாமியா கும்பிடுற ஆளுங்க. சந்தோஷம். கணவன சாமியா நெனச்சு அவங்களுக்கு ஒரு இது எழுதுங்க. இல்லையா? ஸோ அந்த செல்ஃப் லவ் வெளிய வரணுங்க. அதுக்காக தான் இவ்வளத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அத எழுதும் பொழுது, என்னைக்குமே எழுதணும்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாற்றம் உடனடியாக நிகழும். அதுக்குண்டான ஒரு வலிமை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே. ஒரு எழுதுதலுக்கு உண்டான அந்த ஒரு வலிமை அவ்வளவு உண்டான வலிமை அது. கையில பேனாவ கொண்டு ஒரு பேப்பர்ல எழுதுற எழுத்தினுடைய வலிமை வந்து ரொம்ப பலம் அதிகம். அப்ப அந்த அன்பின் வெளிப்பாடாக ஒரு ஒரு ஏதோ 2 பக்கம் எழுதுங்களேன். ஏங்க எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல. அது என்ன எழுதுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அந்த நோட்டும், பேனாவையும் தூக்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏதோ அன்பின் வரி இப்படியே எழுதுங்க. அடுத்தடுத்த வார்த்தைகள் தானா வெளிய வரும். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு வெளிய வரும். இது ஒரு பழக்கமாக கொள்ளுங்க. பின் எவ்வளவு மாற்றம் உங்கள்ட்ட வருதுன்னு பாருங்க. சின்ன 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 நோட் இருக்கு. அமேசான்ல இருக்கு. இத்தன சைடு நோட் இருக்குது. குட்டி புக்கு. சின்னதா இருக்கும் அந்த புக்கு. கைக்கு கொள்ற மாரி இத்துணூண்டு இத்துணூண்டு இருக்கும். எழுதிக்கலாம். எழுதுங்களேன். சும்மா ஒண்ணு வாங்கி எழுதுங்களேன். இது என்ன மீறி போனா ஒரு ரூ. 100 என்னமோ தான் வரும். ரூ. 100 ரூ. 120 என்னமோ தான். 10 ஒரு 7, 8 புக்கு தருவாங்க. எழுதுங்களேன். வீட்ல பேப்பர கிழிச்சு எழுதுங்க. என்ன ஆயிற போகுதுங்க? இப்போ முதல்ல அன்பினுடைய வெளிப்பாடா எழுதுங்க. சிறு குழந்தையாக நீங்க சிறு பருவத்தில இருக்கும்பொழுது உங்களுடைய விருப்பு, வெறுப்புகள் என்னவா இருந்ததுன்னு எழுதுங்க. உங்களுடைய இன்னர் சைல்டு. அத பத்தி எழுதுங்க. நான் ஃப்ளைட் ஓட்டணும்னு நெனச்சேன். எங்க அப்பா தான் வந்து காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மா வந்து என்னைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருச்சு. எழுதுங்க. இன்னர் சைல்டு. அப்போ குறைகள நிறைக்கக்கூடாது. நிறைகள எழுதணும் அதுல. ஏன்னா அடுத்து தான் குறைகள நம்ம சொல்லப் போறோம். நம்ம மனசுல இருக்கும். கையில கிடைச்சான் சுட்டு தள்ளிருவேன். எழுதுங்க அடுத்தது. அது ஷேடோ ஜர்னலிங்ன்னு சொல்லுவாங்க. மனசுல இருக்கக்கூடிய அந்த வஞ்சத்த எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு. ஆனா என்ன அது யார் கண்லயும் கொஞ்சம் படாம பார்த்துக்கங்க. நம்ம வாழ்க்கை துணைய பத்தி பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு, கடைசியில அவருகிட்டயோ, இல்ல அவங்ககிட்டயோ கிடைச்சிருச்சுன்னா, அது பெரிய துன்பமா போயிரும்னு பாருங்க. சோத்துல விஷம் வைக்கணும்னு உனக்கு அன்னைக்கே பாயாசத்த போடணும்னு நெனச்சேன். முடியாமயே இருக்கு. பாவமா இருக்கு. எழுதிருங்க. கண்ல படாம கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதனால இந்த மாரி நல்ல ஜர்னலிங்க. முதல்ல நம்ம அன்பினுடைய வெளிப்பாட நம்ம வந்து காட்டுறோம். சிறு குழந்தையாக மாறி, அந்த குழந்தை பருவத்தில நமக்கு இருந்த அந்த ஒரு விருப்பங்கள பத்தி நாம எழுதுறோம். ஒரு நெகட்டிவான விஷயம். அதையும் நம்ம ஒதுக்கக்கூடாதுங்க. ஏன்னா, அது இருக்கிறதுனால தானே இவ்வளோத்துக்கு பிரச்சனைக்கு வருது. அப்ப அதை ஒதுக்கக்கூடாது. அதையும் எழுதணும். நாசூக்கா எழுதலாம். சரிங்களா? அப்போ இதனுடைய வெளிப்பாடு நான் எவ்வளவு சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. நீங்க அத செய்யும் பொழுது தான் புரியும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? நான் பண்ணி பார்த்துருக்கேனே. ஏன்னா நான் 4 பேத்த இந்த மாரி கிண்டல் பண்ணியிருக்கேனே. எழுதுனா இதாயிருமா, இவன் பெரியவன். ஆனா நான் எழுதும்போது தானே தெரிஞ்சுது அது நல்லா முன்னேற்றமா இருந்ததுன்னு. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது 2வது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்க. முதல்ல வூட்டுக்குள்ள இருந்து வெளிய வாங்க. இயற்கையா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல். வெயில் அடிக்குதா? வெயில பாருங்க, ரசிங்க. குளிர் அடிக்குதா? குளிர ரசிங்க. ஏன்னா குளிர பார்க்க முடியாது. அடுத்தது மரம், செடி, கொடி பச்சை பசேல்னு இருக்கு. அந்த பச்சையத்த பாருங்க. அந்த பச்சை நிறத்த வந்து அத பாருங்க அப்படியே. அந்த காத்த நீங்க அந்த அனுபவிக்கணும்.
இல்லையா? அந்த காத்த நீங்க உள்ள நுகரணும் அந்த கால பொழுதுல, சாயங்கால நேரத்தில. அது இருக்கிறதோடைய அந்த இது இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. வெளிய வரணும். அப்புறம் இல்லைங்க கொஞ்சம் நம்ம கோயிலுக்கு போங்க. எத்தன கோயில் கட்டி வச்சிருக்காங்க பெரியவங்க. இதுக்கெல்லாம் தானே கட்டுனது. கோயில் போங்க. ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே, கோயில் போ மாட்டேங்கிறீங்களே. நாங்க ஆஸ்பத்திரியில இருக்கிற கோயிலுக்கு போவோங்க. அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க தனியா கோயிலே கட்டி வச்சிருக்காங்க. அங்க போனோம்னா இங்கெல்லாம் வேண்டாம். சரிங்களா? அங்க போங்க. போயிட்டு ஒண்ணா அங்க போலாம். இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வெட்கமா இருக்கு. சரி. வீட்டுக்கு வெளிய வாங்க. சித்த நேரம் அப்படியே இப்படி சுத்திக்கங்க. கொஞ்சம் மனசு அப்படியே ஒரு இதா இருக்கும். வூட்டுக்குள்ள வாங்க. ஒண்ணா ஒரு நாற்காலியிலயோ, இல்ல கீழயோ ஒரு விரிப்ப போட்டு பேசாம தியானத்தில அமைதியா உட்காருங்க. வீட்ல என்னைய பார்த்தா கிண்டல் அடிப்பாங்க. "அவன் அடிச்சுட்டு போறான், பைத்தியக்காரன்" அப்படின்னு சொல்லிட்டே உட்காருங்க. எத்தன நாள் தான் பேசுவாங்க? நானு முதல் வீடியோ ஆரம்பிக்கும்போது, "நெத்தில திருநீர் வைக்கக்கூடாது. நீ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல இருக்க. இப்படிதான் சட்டை போடணும். அப்படிதான் பண்ணணும். அது பண்ணு, இது பண்ணு." சரி. எனக்கு சொன்னவங்கலாம் வயசுல பெரியவங்க. அதனால அவங்கள ஒண்ணும் சொல்ல முடியாது. சரிங்கன்ட்டு நான் பண்றதே தான் பண்ணிட்டு இருந்தேன். 2, 3 தடவ சொன்னாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பண்ணிக்கிட்டே இருக்க. ஆமாங்க அப்படின்ட்டு நான் அடுத்து பண்ணிட்டேங்க. அப்போ நான் பண்றதே தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆயிப்போச்சு, என்னப்பா நெத்தியில திருநீர் இல்ல, பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருக்குப்பா, வச்சுட்டு வாப்பா, பட்டைய போடுப்பான்னு சொன்ன ஆட்கள் எத்தன பேர் தெரியுமா? அதுக்கு அவங்க பழகிட்டாங்க. இப்பதான் பார்க்கறக்கு அம்சமா இருக்காங்கிற மாரி ஆயிட்டாங்க. அதனால நம்ம தியானத்துல உட்காரும்பொழுது 4 பேர் சொல்லி எத்தன நாள் சொல்லுவாங்க? பரவால்லப்பா மன உறுதி கொண்டவனா இருக்கான். எத்தன சொன்னாலும் அவன் நல்ல காரியம்ன்னு புரிஞ்சுட்டு பண்றான் பாத்தியா, பண்றான். நம்ம ஒண்ணும் சிகரெட் புடிக்கல, தண்ணி அடிக்கல, பொம்பள பின்னாடி சுத்தல, அடுத்தவங்க குடும்பத்த கெடுக்கல, ஒண்ணும் பண்ணல. நல்லது தானே பண்றோம். தியானம் பண்றது தானே. யாருக்காவது நமக்கு நல்ல மனோநிலை வந்து நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய சக்தி வட்டம் நல்லாச்சுன்னா, நம்ம குடும்பத்தில இருக்கக்கூடியவங்க தெரு முதல் கொண்டு நல்லா இருக்குமே. இப்ப நல்ல காரியத்த தான் பண்ண போறோம். அதற்கு 4 எதிர்ப்பு வர்றதுனால ஒண்ணும் தப்பில்ல. "ஹேய்!" அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு பேசாம உட்காருங்க. "சாமி, பாரு வாய் பேசிட்டே இருக்கிறான். நான் உன் பொறுப்புல ஒப்படைச்சுட்டேன். நான் நிம்மதியா உட்கார போறேன். நீ தான் பாதுகாக்கணும்னா" சாமி அவங்கள டீல் பண்ணிக்கும். அத பத்தி நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம். ஸோ அந்த சைலன்ஸ், ஸ்டில்னஸ் அப்படியே பேசாம அமைதியா இருங்க. சும்மா இருங்க. இதத்தாங்க இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நீங்க கோயில் போய் பண்ணாலும் சரி, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ணாலும் சரி. ஆனா கொஞ்சம் அப்படியே அந்த வெளி வட்டாரத்தினுடைய அந்த ஒரு சூழல கொஞ்சம் அப்படி உள்வாங்கிக்கிட்டு நம்மள அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு, பின்ன உள்ள உட்காருனாலும் உட்காரலாம், கோயிலுக்கு போய் உட்காருனாலும் உட்காரலாம். அது உங்களுடைய விருப்பத்த பொறுத்தது. அடுத்து நீங்கன்னு ஒண்ணு இருப்பீங்க இல்லையா? அதற்குள்ள நீங்க போணும். இந்த தியானத்துக்குள்ள போம்பொழுது, இது நமக்கு பெரிய ஒரு வெளிப்பாடாக நமக்கு நிகழும். தான் யாரு? என்ன? இவ்வளவு நாள் மனசுல பூட்டி வச்ச நிகழ்வுகள், எண்ணங்கள் எல்லாம் அப்படி பீறிட்டு வெளிய வரும். அதனாலேயே நெறைய பேர் என்னங்க நான் சும்மா இருக்கும்போது சும்மா இருந்தேன். தியானம் பண்ணும்பொழுது தாங்க எச்சா டென்ஷன் ஆகுது. தியானம் இருக்கும்போது தாங்க என்னென்னமோலாம் நெனப்பு என்னென்னமோ நெனப்பு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்தா வருது? நமக்குள்ள தான் இருந்தா வருது. இவ்வளோ நாள் நம்ம அதை புறந்தள்ளி உள்ள போட்டு பூட்டுனது தான் வெளிய வருது. அதற்கு தியானம் உதவி செய்யுது. அப்ப அதை வந்து அத அத நம்ம ஹேண்டில் பண்ணணும். பயந்து ஓடக்கூடாது. இந்த உள்ள பூட்டுனதுக்காகவாது அப்புறம் எத்தன பிறப்பு எடுக்கணும்? வேண்டாமே! அதுக்கு பேசாம தியானம் இருந்துட்டு போயிடலாமா? 1 மாதமோ, ஒரு 6 மாதமோ, 1 வருட காலமோ, எத்தன குப்பைய வச்சிருக்கோமோ, அத்தன குப்பை வெளிய வந்துகிட்டே இருக்கும். வேக்யூம் கிளீனர் போட்ட மாரி. சரியா போயிரும். ஒரு காலத்தில நிஜமாலுமே இப்படி அமைதியா உட்கார முடியும் நம்மனால. ஆனா, அந்த எல்லா உணர்வுகளையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். கை வலிக்குதா? இந்த கை வலி எப்ப ஆரம்பிச்சது? சும்மா கை வலி எப்ப நானா கொண்டு போய் முட்டுனாலோ, இல்ல எண்ணெய் சட்டிக்குள்ள கை விட்டாலோ தான் பிரச்சனை. இல்ல திடீர்னு கை வலிக்குதுங்க. இந்த கை வலி எதனால ஆரம்பிச்சிருக்கும்? அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரணும் மொதல்ல. அப்ப இந்த சிந்தனை வரும்பொழுது, அப்படியே பொறுமையா உட்கார்ந்தீங்கன்னா, இந்த நிகழ்வா? இதுக்கப்புறம் வந்ததா? ஏன் எனக்கு இந்த வயித்து வலி வந்தது? ஏன் எனக்கு இந்த மாரி ஒரு நோய் வந்தது? ஏன் இந்த மருத்துவத்தினால கூட அத குணப்படுத்த முடியல? அப்ப எதனால ஆச்சு? மாத்திரை மருந்து தின்னுகிட்டே இருக்குமே! அப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்க? 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். ஆ இந்த நிகழ்வுல இந்த காலத்துல இருந்து தான் அது நடந்தது. நம்ம மூளை எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கும். நமக்கு இடம் குடுத்தா போதும். அது எல்லாத்தையும் வெளிய கொண்டு வந்து தரும். ஓ! இந்த ஒரு காலகட்டத்தில தான் அது வந்தது இல்ல? ஏன் வந்தது? அப்ப என்னுடைய மனோநிலை அப்ப என்னவா இருந்தது? என்னம்மா! அது ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். இப்ப உடலுக்கு நேர்வடையாக நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுறது தட் இஸ் ஓகே. அதனால நோய் உருவுது, மனம் நோய் உருவுது தட் இஸ் ஓகே. ஆனா உணர்வின் ரீதியாக நம்ம இதாகிறது, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட போனீங்கன்னா அவரு இதான் பண்ணுவாரு. நாமளே அத பண்ணிட்டு போயிரலாமே! நீங்க முதல்ல அமைதியா உட்காரணும் அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு பிடிக்காதத நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க? ஒரு தவறு அப்படின்னு சொன்னதை கட்டாயத்தின் பேர்ல செய்யறதுனால உங்களுடைய மனோநிலை பாதிக்கப்பட்டதா? இல்ல வலுக்கட்டாயத்தின் பேர்ல எதனால உங்களோட இது
நம்பிக்கைகள், மூடத்தனமான நம்பிக்கைகள்னால நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கோமா? ஏதாவது மனதளவுல ஏற்பட்ட பாதிப்புகள்னால பாதிக்கப்பட்டிருக்கோம். இது பின்னாடி போணும் நம்ம. போக, போக, போக எல்லாம் அப்படியே வெளிய வரும். இதுதான் தன்னைத்தான் அறிதல்ங்கிறது. எங்க? இந்த உடலோடு நாம் கொண்டிருக்கும் பொழுதே முதல்ல தன்ன தான அறிஞ்சுக்கணும். பின்னத்தான் அதுக்கப்புறம் போய் ஆன்ம முன்னேற்றம் எல்லாம். சரிங்களா? இந்த நிகழ்வு நடந்ததுனாலே, உங்களுக்கு பூரணமான ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த ஒரு 10 நிமிஷம்னாலும் 1/2 மணி நேரத்த அந்த தியானத்தில உட்கார்ந்து எந்திரிச்சும்போது, ஒரு விஷயத்துக்குனாலும் ஒரு விஷயத்துக்கு விடை கிடைக்கும் பாருங்க. அப்படி இருக்கும். மூச்ச நல்லா இழுத்து விட்டாப்புல இருக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் எத்தனையோ என்னுடைய மனசுல இருந்த எவ்வளோ விஷயங்கள வந்து நான் குணப்படுத்தியிருக்கேன். அதில கடந்து வந்திருக்கேன். இந்த மாரி நிகழ்வுகள கொண்டு. முயற்சி பண்ணி பாருங்க. இதுதான் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். எல்லாரிடமிருந்தும் பயந்து ஓடுதல். தன்னை யாருன்னே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறது. வாழ்க்கை வெறுத்து போறது. இந்த மாரி எதெல்லாம் கூடாதோ, கீழ்நிலை இருக்கோ அத்தனையிலிருந்து நம்மள மீட்டெடுப்பதற்குண்டான வழி எல்லாமே இதுதான். சரிங்களா? ஸோ யாஹ்! இன்னைக்கு ஒரு நாள் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நண்பா. நன்றி.